செயற்பொறியாளர், உதவி செயற்பொறியாளர், அலுவலக பணியாளர்கள் மற்றும் குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்திலே பெரியார் அம்பேத்கர் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையிலும் குடும்பத்தார் சார்பிலும் நெஞ்சார்ந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாசமிகு மாமா அவர்களை பற்றி குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பத்திலே பிறந்து எழுத்துகிரியிலே கல்வி படிப்பை முடித்து அதற்கு பின்பாக மாண்புமிகு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழுக்காக என்றைக்கும் உறுதுணையாக இருந்தவர். அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, ஒளியமல் புதுநிலவே, அன்பே அமுதே, அழகே உயிரே, இன்பமே இனிய தென்றலே, பனியே கனியே, பலரச சுவையே, மரகத மணியே, மாணிக்க சுடரே, மன்மத விளக்கே என்றெல்லாம் அழைக்க தோன்றுகிறது. இருந்தாலும் தமிழ் தமிழ் என்று அழைப்பதில் இருக்கின்ற சுகம் வேறு எதிலும் இல்லை என்ற காரணத்தை கொண்டு தமிழுக்கு செம்மொழி என்ற அங்கீகாரத்தை பெற்றுத்தந்த மாண்புமிகு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் கோவை கொங்கு மண்டலம் கோவை